குன்யாச்சாவன் மினாசன் எஸ்கே அனிமேஸ் இகாசோ நருட்டோ ஷிப்னுடைய 386வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நருட்டோ பயங்கர காணில் ஒபிட்டோ முறைச்சிக்கிட்டு இருக்கான். உடனே ஒபிட்டோ ஃப்ளாஷ்பேக் போகிறான். ஒபிட்டோ ரெண்டு கக்காஷினி எல்லாருமே பிரிட்ஜ் மேலே நின்றுட்டு இருப்பாங்க. டை என்னடா அந்த சென்ஸே இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ புலம்பிட்டு இருப்பான். இதெல்லாம் நீ பேசுகிற பற்றியாடா, அதுதானே என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி கக்காஷி ஒம்பிழுத்துட்டு இருப்பான் அவனை. சே கம்முன்னு இருங்கடா, சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மினாட்டோ வந்துடுவான் அந்த இடத்துக்கு. சென்ஸே இன்னைக்கு மிஷின் எதனா இருக்கா என்ன? அதெல்லாம் இல்லை, இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷனை கொடுப்பான். இது உங்களுடைய ஜுனியன் அப்ளிகேஷன், இதை ஃபில் பண்ணி கொடுங்கன்னு மினாட்டா சொல்ல அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஒபிட்டோ வந்து என் குருவே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிருவான். வந்து ரொம்ப தேங்க்ஸ்ப்பா எங்களை ஜுனியன் ஆக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒபிட்டோ சொல்லிட்டு இருப்பான். தம்பி இது அப்படி இல்லைடா, நீ ஜுனியன்லாம் ஆகலை, ஜுனியன் ஆகிறதுக்கான அப்ளிகேஷன் தான் இது. மொத்தம் 3 எக்ஸாம் இருக்குது, அது 3 நீ கிளியர் பண்ணால் தான் ஜுனியன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மினாட்டா. எக்ஸாமா? சரி ஒபிட்டோ, நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், நீ இங்கே இரு, எதுக்கு அங்கே வந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கக்காஷி கலாச்சிட்டு இருப்பான். டேய் நான் ஜுனியன் ஆவேண்டா அப்படின்னு சொல்லி ஒபிட்டோ கத்திட்டு இருப்பான். டேய் இந்த ஜுனியன் எக்ஸாம் டீமாக தான் அட்டன் பண்ணேன், அதனால தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணேன். உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் தான், உங்களுக்கு வேணும்னா போங்க, இல்லைனா வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மினாட்டோ. என்ன சென்ஸ் எப்படி பேசுகிறீங்க, நாங்கள் அட்டன் பண்ணி தீர்வோம் அப்படின்னு 3 பேர் சொல்ல. ஃபர்ஸ்ட் எக்ஸாமே ரிட்டன் எக்ஸாம் தானே, ஐயையோ எழுத சொல்கிறாங்களே, இதுக்கு எனக்கு செட்டே ஆகாது அப்படின்ட்டு புலம்பிட்டு இருப்பான் ஒபிட்டோ. அப்புறம் கக்காஷி வருவான், எக்ஸாம் எழுதுவான், அப்புறம் முடிச்சு வரோம் போட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவான். ஒபிட்டு பார்த்துட்டு டி என்னடா அதுங்காட்டி போயிட்டு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பான். ஐயையோ போச்சு அவ்வளோதானே இந்த எக்ஸாம் ஃபெயிலு அப்படின்ட்டு புலம்பிட்டு இருப்பான். அப்போ திடீர்னு காலாண்டு ஏதோ ஒரு பேப்பர் வந்து என்ன திடீர்னு ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தா அதில் ஆன்சர்லாம் எழுதி வச்சிருக்கு. கொய்யால எவன்டா இதை தூக்கி போட்டதுன்னு பார்த்தா ரின்னு தூக்கி போட்டிருப்பா. ஒபிட்டோ எப்பயுமே நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரின்னு அவ்வளோதான், அவனை வேற லெவலில் எக்ஸாம் எழுதிடுவான். அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும் இந்த எக்ஸாமுக்கு. அதில் வந்து எங்கள் பேர்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் ரென் பேர் வந்திருக்கோம் டாப்பில். ஏய் சூப்பர், ரென் பாஸ் ஆகிட்டா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் கக்காஷி பேரும் வந்திருக்குமா 2வது. ஐயய்ய இவனும் பாஸ் ஆகிட்டானா அப்படின்ட்டு இருப்பான் ஒபிட்டோ. டேய் நான் ஃபெயிலியர் பண்ணி எதிர்பார்த்தியா? அப்புறம் ஒபிட்டோ அவன் பேரை தேடிட்டு இருப்பான். எறா நானும் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்ட்டு அவனும் ஃபுல்லாக தேடுவான். லாஸ்ட் வரைக்கும் பார்ப்பான், அவன் பேரே இல்லை. ஐயோ ஃபெயில் ஆகிட்டணும், இதுக்கப்புறம் இந்த நாய் மூஞ்சில் எப்படி முழிக்கிறது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நின்று கூப்பிடுவா. டேய் ஒபிட்டோ இங்கே பாடுறா அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்ட இன்னும் வேகன்சி இருக்குது, இந்த ஒபிட்டோ பைப்பிலே போனா போட்டுன்னு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு அதில் எழுதியிருக்கோம். ஒபிட்டோ பயங்கர ஜாலியாக இருக்கான். அப்போ உடனே அங்கே சென்சே வந்து பாஸ் ஆகிட்டாலாம் ஒரு சீன் போட்டுட்ருக்காங்க, அங்கே கிளாஸ் போங்க, அடுத்த எக்ஸாம் எப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். 2வது எக்ஸாம் வந்து இன்னும் 3 நாள் கழிச்சு ஸ்டார்ட் ஆகும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிசிக்கல் எக்ஸாம், உங்களுடைய தாய் ஜுட்ஸு நிஞ்சுட்ஸு எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது மெயினாக ஒரு டீம் மேட்ச் தான்றதுனால உங்கள் டீமுக்கும் எதிர் டீமுக்கும் தான் பேட்டில் நடக்கும். அது கேட்டோன்னே ஒபிட்டோ டேய் கக்காஷி அப்பவும் போல நம்ம டீமில் சொதப்பி விட்றாதரா அப்படின்ட்டு இருப்பான் ஒபிட்டோ. நாயே நீ இருக்கல கண்டிப்பாக சொதப்பிடு அப்படின்ட்டு இருப்பாங்க கக்காஷி. ரெண்டு கடுப்பை அங்கே பேசிட்டு இருக்காங்களா, என்னடா அங்கே சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அமைதியாயிடுவானுங்க. சரி அந்த மூளையில் முட்டா பையனை நாளைக்காவது சீக்கிரம் வர சொல்லு. ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடு அப்படின்ட்டு இருப்பான் ஒபிட்டோ. அடுத்து 3 நாள் கழிச்சு பேட்டில் ஃபீல்டை காட்டுறாங்க. அங்கே ஒவ்வொரு டீமும் பயங்கரமாக போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. இவனுங்க பண்ணுறதெல்லாம் மேலே உக்காஞ்சிட்டு உக்காக்கி எல்லாரும் சேர்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இருசன் என்ன அந்த கக்காஷி கூட அதில் கலந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எங்கள் டீம் கூட வருது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மினாட்டோ. இங்கே பார்த்தா நம்ம தலைவன் போகும்போது லேட்டாக தான் போவான். ஒப்பிட்டு எப்போ பார்த்தாலும் ஏன் லேட்டாக வரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி ஒன்று வரும், அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வருவான். இன்றைக்கி அந்த பாட்டி கண்ணில் பட்டு சின்ன பண்ணுறது ஹெல்ப் பண்ணாமல் வர முடியுமான்ட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வருவான். கக்காஷி டீமுக்கு காய் டீமுக்கு தான் போட்டி நடக்க போகுது. ஒப்பிட்டு இன்னும் வராத காரணத்தினால இன்னும் ஒரு 5 நிமிஷம் அவகாசம் தரேன், அதுக்கிட்டே அவனை கூப்பிட்டுருங்க, இல்லைன்னா அவங்களை அடிச்சு துத்தி விட்ருவான், அவன் தான் வின்னு அப்படின்ட்டு இருப்பான் அந்த சென்ஸே. ஏன்னா டைம் முடிஞ்சால் நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது கக்காஷி செம காண்டாயிடுவான். ரென்னு அப்பயே சொன்னல அந்த நாய் டைமுக்கு வராது அப்படின்ட்டு. ஏய் கவலைப்படாதடா அவன் சீக்கிரமாக வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. என்ன அந்த நாயெல்லாம் வராது, எனக்கு தெரிஞ்சது ஊர் பொறுக்க போயிட்டு இருக்குன்ட்டுருவான் கக்காஷி. இந்த பாட்டி இட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு அந்த பாட்டி ஒரு சாக்லேட் எடுத்து தரான், அதை வாங்கிட்டு வேகமாக ஒப்பிட்டு வந்துட்டு இருப்பான். அவ்வளோதான் 3 மணி ஆயிடுச்சுங்க, டைம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படியோ வந்துட்டானுங்களே அப்படின்ட்டு மினாட்டை பெருமிச்சு விட்டுட்டு இருப்பான். அவ்வளோதான் எனக்கு சண்டே ஆரம்பிக்கிறானுங்க. காய்க்கு கக்காஷி தான் போட்டியே மாதிரி இருக்கு. காய் கக்காஷி அட்டாக் பண்ணலான்னு வந்தா ஒப்பிட்டு உச்சி கக்கலான்னு ஃபயர் பால் ஜுட்ஸுன்னு ஒன்று போட வாயை இழுக்கும் போது உள்ளே போய் சாக்லேட்டு சொரிக்கும் தண்டையில். இதான் எனக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு சொல்லி காய அடிச்சு பறக்க விட்டுருவான். அந்த மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் ஒப்பிட்டு பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். ஃபயர் பால் ஜுட்ஸெல்லாம் வேற லெவல் பண்ணியிருப்பான். ஷுரிகன் ப்ராக்டிஸ்லாம் வேற லெவலில் எடுத்துகிட்டு வருவான். அப்புறம் 1v1 பேட்டில் வைப்பாங்க. லாஸ்ட் வாட்டி சண்டை போட்டுக்கணும், நான் பதிலடி கொடுப்பேன் அப்படின்ட்டு இருப்பான் ஒப்பிட்டோ. கடைசியாக சண்டை போட்டோமா தலை நீ யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான் மைட் கை. ஏய் நாதாரி எப்போ பார்த்தாலும் மறந்துடுவியடா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டோ கேண்ட் ஆயிடுவான். ஏய் ஒப்பிட்டோ மாஸ்க் காட்டு அப்படின்னு சொல்லி ரென் கத்திக்கிட்டு இருக்கா. கொய்யால ரென் பார்க்குறா, இந்த இடத்துல சீன் போட்டே ஆகணும் அப்படின்ட்டுருவான் ஒப்பிட்டோ. அவன் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மைட் கை மூஞ்சில் ஒரே ஏற்று பேண்டேஜை போட்டு படுக்க வச்சிருவானுங்க ஒப்பிட்டோவை. அப்புறம் கக்காஷிக்கு மைட் கைக்கு ஃபைட் வரும், வேற லெவலில் போகும் பேட்டில். ரென் கக்காஷி சண்டையை பார்த்து வேற லெவல் பண்ணுறானே கக்காஷி அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். ஒப்பிட்டோக்கு தலை தங்கி போயிடான், என்னடா பண்ணுறா இவ அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பான். எப்படி ஒரு வழியாக மைட் கை ஜெயிச்சிருவான். ஜெயிச்ச உடனே அவ்வளோதான், ஏய் நீ தானே ஜுனியன் ட்ரெஸ்ஸை கொடுத்துருவானுங்க. கக்காஷி நீ வேற லெவல் எப்படியோ பாஸ் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது
ஒபிட்டோ ஒரு மாதிரி நின்றுருப்பானா. ஏன் ஒபிட்டோ எதுவும் பேச மாட்டேற அப்படின்னு கேட்கும்போது ஒபிட்டா பாங்க அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிருவான் அந்த இடத்த விட்டு. ஒபிட்டோ மனசுல பயங்கர ஃபீலிங் இருக்கு. போயிட்டு ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நீ என்னடா பண்ற அப்படின்னு ஒபிட்டோ பார்த்து ரென்னு கேட்க சடனாக ஏந்து பார்த்துட்டு பயந்துருவா. ரென்னு நீயா காக்காச்சி ஜெயிச்சு தானே புதுசா அவன் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவான்றது நம்மளுக்கு தான் தெரியும்ல, நம்மளும் அடுத்த வருஷம் பயங்கர ப்ராக்டிஸ் எடுத்து நம்மளும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இன்னும் கொய்யால நீ எப்போ பார்த்தாலும் கக்காஷியை புகழ்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டுருப்பான் ஒபிட்டோ. சரி அதெல்லாம் விட நீ ஒக்காக எவனு நினைக்கிறல, நீ கண்டிப்பாக ஒரு நாள் ஒக்காக ஏவா, அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இன்னும் அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவன் டெய்லியும் ப்ராக்டிஸ் எடுப்பான். ஷூரிகன் ப்ராக்டிஸ், ஃபயர் பால் ஜூட்ஸ்னு எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் வெறித்தனமாக எடுத்துகிட்டு இருப்பான். ஒரு யூனியன் எக்ஸாமை காட்டுறாங்க, அதில் போய் ஒபிட்டோ கலந்துக்கிட்டு இருப்பான். அப்படியே சோகமாக வருவான். கக்காஷி ரென்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கொய்யால ஓடுங்க அங்கிட்டு நான் ஜுனியன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. வேற லெவல்ரா ஒபிட்டோ நீ மாசுரா அப்படின்ட்டு இருப்பாரு. இன்னும் ஒபிட்டோ நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நம்ம பார்க்கில் மீட் பண்ணலாம் சாயங்காலமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ தான் இன்னைக்கு விட்டா நாள் கிடைக்காது, இன்னைக்கு நான் என்னுடைய லவ்வை சொல்லியே தீர்றேன் அப்படின்ட்டு இருப்பான் ஒபிட்டோ. ரெண்டுக்காக அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான். ரெண்டு வந்தோடனே பயங்கர சந்தோஷம். அப்பா ஒரு வழியாக வந்துட்டாடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது மொத்த பயப்பிள்ளைங்களும் கூட்டிடுவானுங்க. ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் கூடி இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். கக்காஷி ஜுனியன் ஆனதுக்கு தான் இந்த பார்ட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இன்னும் கன்றாவி என்ன இலவடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான் ஒபிட்டோ. அப்புறம் முன்னாட்ட 3 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பான். இன்னைக்கு ஒரு முக்கியமான ட்ரைனிங் இருக்கு, உங்க உயிரை கொடுத்தாது ட்ரைனிங்ல ஜெயிக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மின்னாட்டோ. அப்படியே உங்க 3 பேர் அப்படியே ஓட ஆரம்பிப்பாங்க. பார்த்தா மின்னாட்டோ எல்லா இடத்துலயும் ட்ராப் செட் பண்ணி வச்சிருப்பான். உண்மையிலுமே மாசா ட்ராப் செட் பண்ணியிருப்பான். எல்லா இடத்துலயும் வெடிக்குது, அங்கங்க ஷூரிகன் வந்து அட்டாக் பண்ணுது. ஆனா கக்காஷியும் ஒபிட்டோவும் சேர்ந்து கொளுத்தி விட்டுருவானுங்க. எல்லா ட்ராப்பையும் அப்படியே எல்லா ஷூரிகனையும் அசால்ட்டா தடுத்து போய்கிட்டே இருப்பானுங்க. ஆனால் அவன் தடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ஷூரிகன் மட்டும் ஒபிட்டோடைய கையில் பற்றி குத்திக்கும். அதில் ஒபிட்டோக்கு வலிக்கும் பயங்கரமாக. ஆனால் ரெண்டு இருக்கிறதுனால இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சீன் போட்டுன்னு இருப்பான் மறைச்சிட்டு. கொய்யால என்னத்த மறைக்கிற அப்படின்னு சொல்லி ரெண்டு பயங்கர டென்ஷன் ஆகி கையை காட்டு, எனக்கு தெரியும் நீ மூடு அப்படின்ட்டு கைக்கு பேண்டேஜை போட்டுன்னு இருப்பா. எனக்கு ஒன்றும் இல்லை, கண்ணில் ஏதோ கொஞ்சம் தூசி பட்டுச்சு, அதான் கண் கலங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. எனக்கு எல்லாம் தெரியும், நான் எப்பயுமே உன்னையே தான் பார்த்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. என்ன உன்னுடைய பெயின்லாம் என்கிட்ட வந்து மறைக்காத சரியா, இதுக்கப்புறம் நீ ஒரு ஒக்காகே ஆகணுன்ற உன்னுடைய கோலை நோக்கி போ. கண்டிப்பாக உன் கூட இருந்து நான் அது எல்லாத்தையும் பார்ப்பேன், நானும் உனக்கு கூட முடியல் பண்ணு, இந்த போரில் நிறுத்துவேன்னு சொன்னல, நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நீ தானே சொன்ன உன்னை காப்பாற்றினா அந்த உலகத்தையே காப்பாற்றின மாதிரின்னு, அதுக்காக தான் கழுத உன்னை காப்பாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ரெண்டு பேசத்தெல்லாம் கேட்டு ஒபிட்டோக்கு பயங்கரமாக கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி வர ஆரம்பிச்சிடும். சரி வா நம்ம 2 பேரும் இந்த உலகத்தை காப்பாற்றுவோம், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, இந்த உலகத்தை நீ கண்டிப்பாக போர்லேருந்து நிறுத்துவே அப்படின்னு சொல்லு அப்படின்ட்டு இருப்பாரு. இன்னும் ஒபிட்டோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பயங்கர ஃபீலிங்கோடு நின்றுட்டு இருப்பான். டே ஒபிட்டோ இப்போதைக்கு உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும்டா, கக்காஷிக்கிட்டே நீ என்ன சொன்ன, இந்த மொத்த ஷினோபு உலகத்தையும் எவ்வளோ நீ வெறுக்கிறன்றது எல்லாம் புரியுது, ஆனால் அதுக்காக இந்த மாதிரி டென்டேல் ஜிஞ்சுரிக்கா இந்த மொத்த உலகத்தையும் ஆளலாம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. அப்படியே ஒப்பிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்கில் யோசிச்சு பார்ப்பான். டென்டேல் அவன் உடம்பு பிரித்து மேய்ஞ்சிருக்கோம்ல, அது எல்லாத்தையும் திருப்பி சேர்க்க ட்ரை பண்ணியிருப்பானே. அப்போ அந்த டென்டேல் ஃபுல்லாக பிரித்து அவன் எவ்வளோ வழியில் இருந்திருப்பான். எனக்கு தெரியும் இந்த டென்டேல் பவரை உன்னால் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சுன்னு, ஏன்னா உன்னால் பாஸ்ட்டில் நடந்த எதையும் மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. கண்ணா நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி, உன் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்க கக்காஷி ரெண்டு மீனாட்டான்னு யாரையும் உன்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ இப்போ என்ன தான் டென்டேலோடி செஞ்சிருக்கியாவே மாதிரி இருந்தாலும் நீ வெறும் ஒப்பிட்டோ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. நீயே யோசிச்சுப்பாரு நான் ஏதாவது தப்பாக சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்டு, நீ சொல்கிறதெல்லாம் பழைய கனவுகள், அந்த கனவுகளை வச்சு இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, இதுதான் ரியாலிட்டி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் வச்சு ஒரு பிரச்சனையும் கிடையாது, பாஸ்ட்டில் நடந்ததெல்லாம் மறந்துடு, இப்போ ரியாலிட்டியை மாற்றுவோம், நீ என் கூட சேர்றா நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. நான் உங்கள்கிட்ட ஒரே விஷயம் கேட்குறேன், ரின் மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்தா அவள் என்ன சொல்லியிருப்பான் நீயே யோசிச்சுப்பாரு. சும்மா எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காத, எதை பற்றியும் யோசிக்காமல் ஒழுங்காக என் கூட சேர்ந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. என் கூட சேர்ந்துறான்னு நருட்டோ கை நீட்டுறதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் முடிஞ்சளவுக்கு ஸ்பீடாக போட ட்ரை பண்ண சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக்காக பாட்டுருங்க. வளன்னு பேசாமல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஆல்.